இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தம்பி. என்ன வேலா, பிறந்த நாள போலீஸ் கூலி ஆட்கள்னு ரொம்ப பயங்கரமா செலிப்ரேட் பண்ண போல இருக்கு. வாழ்த்துக்கள். பிறந்த நாள்னா நம்ம வாழ்க்கையில மறக்க முடியாததா இருக்கணும்ல. எப்படி சம்பவம் தரமா இருந்துச்சா? நீ எல்லாம் ஒரு மனுஷியா? என்ன கேடு கட்ட ஜென்மண்டி. இன்னைக்கு அவனுக்கு பிறந்த நாள். இன்னைக்கு கூட அவனை நிம்மதியா இருக்க விட மாட்டியா? நீயும் ஒரு பிள்ளைக்கு அம்மா தானே. உன் புள்ள பிறந்த நாளைக்கு அவனை இப்படி கஷ்டப்படுத்தினா நீ சந்தோஷமா இருப்பியா? சொல்லு. என்ன குரல ஒசத்தி பேசிட்டு இருக்க? கூட ஆள் இருக்கான தைரியமா? பழசெல்லாம் மறந்து போச்சுன்னு நினைக்கிற? அப்பப்ப கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த வேதனாகி யாருன்னு உனக்கு தெரியும். உன்னை எல்லாம் கொடுக்கு முளைக்கிறதுக்கு முன்னாடியே முடிச்சு விட்டுருக்கணும். உன்னெல்லாம் இவ்வளவு நாள் விட்டு வச்சதே தப்பு. நான் நினைச்சேன்னு வையி, மூட்டை பூச்சை நசுக்கிற மாதிரி நசுக்கி இருந்த இடமே தெரியாம ஆக்கிடுவேன். ஜாக்கிரதை. உன்னால முடிஞ்சா அதை பண்ணி பாரு. மேடம், என் கண்ணு முன்னாடியே என் அத்தை மேல கை வைக்க வரீங்க. மரியாதையா கையா இருக்குங்க, இல்லன்னா நடக்கிறதே வேற. என்னடா பண்ணுவ நீ? என்ன பண்ணுவ? உன் அத்தை மேல கை வச்சா என்ன பண்ணிடுவ? நேத்து முளைச்ச காளாண்டா நீ. இந்த வேதனாகி யாருன்னு தெரியாம எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் எனக்கு தெரியும் மேடம். நீங்க எப்பேற்பட்ட ஆளுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் நினைச்சா உங்க அத்தனை பேரையும் சொடக்கு போடுற நேரத்துல முடிச்சிடுவேன். என்னது முடிப்பீங்களா? எங்க முடிச்சு விடுங்க பாப்போம். இங்க இந்த நிமிஷமே எங்களை முடிக்க யாரு வராங்க நானும் பாக்குறேன். நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. நானும் பாக்குறேன். பெரிய இவன் மாதிரி எல்லாத்தையும் பண்ற. உன்னால என்னடா பண்ண முடியும்? என்ன அடிச்சிருவியா? அடரா பாக்கலாம். முடிஞ்ச ஆடிடா பாக்கலாம். அடிடா. இங்க பாருடா. வள்ளி, நீ அத்தையை கூட்டிட்டு உள்ள போ. நீங்க ஒரு பொம்பளைங்கிறதுனால உங்களை விட்டு வச்சிருக்கேன். உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. தேவையில்லாம ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்க. நீ சின்ன பையன்டா. மரியாதைய பத்தி எனக்கு சொல்றியா? என்னது? நான் பொம்பளைன்னு நீ பரிதாபப்படுறியா? என்ன அடிச்சிருவியா? என்ன அடிக்கணுமா? அடிடா, அடிடா பாப்போம். அடி. டேய், இந்தா அடி. அடிடா, அடிடா. அம்மா! அக்கா, என்னாச்சுக்கா? ஐயோ, அக்கா, என்ன தலையில ரத்தம்? வா, ஹாஸ்பிடல் போலாம். வா. வேணாம் தம்பி, இது சின்ன காயம்தான். நம்ம குடும்பத்தை நல்லா பாத்துக்கணும்னு சொல்லி எவனோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்து சோறு போட்டு வளர்த்தியே, அவன் பண்ண வேலை இது. தம்பி, அவன் ரத்த வெறி பிடிச்சு அலையறான். அன்னைக்கு நீ இவனை பார்த்த பாவத்துக்கு இன்னைக்கு நம்மளே அடிச்சு கொல்ற அளவுக்கு இவன் வந்து நிக்கிறான். நாளைக்கு என்ன மட்டும் இல்ல, உன்னையும் கொன்னுட்டு இந்த மொத்த சொத்தையும் அவன் கொண்டு போக பாக்குறான். ரத்னம், பரவாயில்ல, நீ என் தம்பி. உனக்காக நான் இதையெல்லாம் பொறுத்துக்கிறேன். போட வெளியே. ஐயா, நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளுங்க. இன்னும் என்னடா சொல்ல போற நீ? என் அக்காவையே அடிச்சிருக்க? ஐயா, நான் எதுவும்
அதான் சொல்லிட்டியே, சொத்துக்காக தான் என் பொண்ணைய கல்யாணம் பண்ண. இப்போ என்னடா சொல்ல போற நீ? போடா வெளியே. ஓடாங்கற. அப்பா அப்பா ஒரு நிமிஷம் பா, கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. வேலை என்ன சொல்ல வரான்னு கேட்டுட்டு. என்னது? யோசிச்சு முடிவெடுக்கணுமா? அப்போ நீ அவனை விருப்பப்பட்டதான் கல்யாணம் பண்ணியா? உன்னதான் கேக்குறேன், அவனை நீ விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணியா? இல்லப்பா. உனக்கு இந்த அப்பாவை விட அவன் கட்டின தாலி முக்கியமா? சொல்லு வள்ளி, உனக்கு நான் முக்கியமா இல்ல அவன் முக்கியமான்னு கேட்டேன். எனக்கு நீங்க தான்ப்பா முக்கியம். ஐயா நான் ஒண்ணும் பண்ணலங்க. போடா வெளியில. வேலா, என் அண்ணன் ரத்னம், யார வெளியில தள்ளுற? அதை கேட்க நீ யாரா? கொலகாரா? யார் கொலைக்காரன்? நான் கொலைக்காரனா? நான் கொலை பண்ணதை நீ பாத்தியா? அப்புறம் எதுக்குடா இத்தனை வருஷம் ஜெயில இருந்த? நீ தப்பு பண்ணல நிரூபிச்சுட்டு வெளியில வந்திருக்க வேண்டியதானடா? நான் கொலை பண்ணலன்றது அந்த ஆண்டவனுக்கு தெரியும். பண்ணாத தப்புக்கு இத்தனை வருஷம் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருக்க. உனக்கு ஒண்ணு சொல்ற ரத்னம், நீ கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுறியே, இவன் யார் தெரியுமா? என் புள்ள சக்திவேல்.